ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறது தான். நிறைய பேர் மானிடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கனவோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணாமலே போயிடுவாங்க. ட்ரீமை ஈஸியாக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித் தர போகிறேன். வணக்கம் நண்பா, வெல்கம் சேனல் Mrcybertech. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் 5 ஸ்டெப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த ஸ்டெப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் மீ எக்ஸ்பிளைன். 4000 வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 நிமிஷம். இந்த 2,40,000 நிமிஷங்கிறது ரொம்ப பெருசாக தெரியலாம், பட் ரொம்ப சிம்பிளான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2,40,000 பேர் உங்களோட வீடியோவை 1 நிமிஷம் பார்த்தாங்க அப்படின்னா இது ஓவர். பட் ஒரு வீடியோவில் இல்லை, இதை நீங்கள் 30 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு 8000 வியூஸ் வாங்கினா போதும். எல்லா ஆடியன்ஸும் உங்களோட வீடியோஸை 1 நிமிஷம் பார்க்க மாட்டாங்க, ஆவரேஜாக 1 நிமிஷம் பார்க்க வச்சா போதும். 60 வீடியோஸை வெறும் 4000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிரும். வீடியோஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண இது இன்னும் சிம்பிளாக முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, வாட் ஆடியன்ஸ் லைக்ஸ். வீடியோ பண்ணுறது முக்கியம் இல்லை, உங்களோட ஆடியன்ஸ்க்கு அந்த வீடியோ பிடிக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ரிசர்ச் பண்ணுங்க. வீடியோக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அந்த வீடியோக்கு ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீடியோவில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வீடியோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கலி வியூவர்ஸ் கிடச்சிருவாங்க. ஸ்டெப் நம்பர் 2, கிரியேட்டிவ் வீடியோ. ஆடியன்ஸுக்கு பிடிச்ச டாபிக் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸை கிரியேட் பண்ணணும். வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க. உங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸை டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. எடிட்டிங்ல ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 3, ஆடியன்ஸ் அட்டென்ஷன். நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸை 1 நிமிஷமாவது நம்ம வீடியோவை அட்லீஸ்ட் பார்க்க வைக்கணும். 1 நிமிஷம் மினிமமாக தான் சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ பார்க்க வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை பார்க்க வைங்க. நீங்கள் எங்கேஜ் பண்ணுறதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், மீம்ஸ் இந்த மாதிரி நிறையவே யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வியூவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாயிருவாங்க. ஸ்டெப் நம்பர் 4, யூஸ் ஐ கார்ட்ஸ் அண்ட் என் கார்ட்ஸ். நம்மளுக்கு உங்கள் வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுக்கு உங்கள் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதே மாதிரி உங்கள் சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் என் கார்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் வீடியோக்கே திரும்பி போவாங்க. இந்த மாதிரி என் கார்ட்ஸ், ஐ கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு வீடியோட மட்டும் நிறுத்தாமல் உங்களோட எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டைட்டில், தம்ப்நெயில், டேக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஒரு குக்கிங் ஷோவில் வின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செஞ்ச ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதோட ப்ரெசன்டேஷனும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். லைக் தட் அதே மாதிரி தான் உங்களோட வீடியோஸ் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், டேக்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ தான் அது நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்ண முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட உங்களோட ஒரு வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில், தம்ப்நெயில், டேக்ஸ் கொடுங்க. நீங்கள் வீடியோஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதையும் இதிலேயே காட்டுங்க. இது நிறைய ஆடியன்ஸ்க்கு உங்களோட வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸ்டெப் நம்பர் 6, என்னடா 5 ஸ்டெப்னு சொல்லிட்டு 6வது ஒன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த 6வது ஸ்டெப்பே சொல்லலாம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக 30 டேஸாவது இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் 30 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களை அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னா 30 குவாலிட்டி வீடியோஸ் வந்துடும். இந்த 30 குவாலிட்டி வீடியோஸை உங்களை ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண வச்சிடும். விஷயத்தில் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அது கன்சிஸ்டன்ட்டாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கான சான்சஸும் அதிகமாகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன்.